ஹலோ காய்ஸ், சின்ன மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், தாமரை பெரிய ஒரு பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டாங்க. தாமரைக்கு என்ன விருப்பம் என்று சொன்னால், சேதுவை கல்யாணம் பண்ணணுமென்றது தான் விருப்பம். ஆனால் தாமரைக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. ஆனாலுமே அவங்கள்ட அம்மாவும் சரி தாமரையும் சரி எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக இருக்கணுமென்று நினைக்கிறாங்க. அதாவது சேது வீட்டுக்குள்ளே இருக்கணும் என்று நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேதுவை கல்யாணம் பண்ணணும் தாமரை என்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இதுக்காக தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணினவங்களை வேண்டாம் என்ற மாதிரி அறுத்து விட்டுட்டு வராங்க. அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்பவே கவலைப்படுறாங்க. இங்கே பார் தாமரை, நான் உன்னை நல்ல வடிவாக வச்சு பார்த்துக்கொள்வேன். நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்கிற? யாரை கேட்டு இப்படியெல்லாம் முடிவெடுக்கிற? நீ இப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. எவ்வளவு நல்ல பொண்ணாக இருந்த இந்த மாதிரியெல்லாம் சொல்லி புலம்புறாங்க. ஆனால் தாமரையோ, நீ என்ன வேண்டாலும் சொல்லு, நீ நல்லவனே கிடையாது. உன்னை பெரிய கோடீஸ்வரன் என்று நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது நீ சரியான ஒரு பிச்சைக்காரன் என்று சொல்லி. உன்னை போல ஒருத்தனோட வாழ்கிறத நான் விரும்பலை. இங்கே பாரு, இந்த மாதிரி என்ற பேரையே நீ சொல்லாத என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார் தாமரை, கொஞ்சம் ஜோசி என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என்று சொல்லி அவங்க தாலியையும் கலட்டி எரிஞ்சிட்டு அவங்கள வேண்டாம் என்று சொல்லி ஒரு கோயிலில் பஞ்சாயத்தை கூட்டி சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாராங்க. எதுக்காக என்று சொன்னால், சேது தமிழை வேண்டாம் என்று சொல்லி விவாகரத்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் சேதுவை கல்யாணம் பண்ணலாம்ன்ட்டு தான் வராங்க. இதுதான் அவங்களோட எண்ணமும் அவங்களோட அம்மாவோட எண்ணமும். இப்போ அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, நல்ல வேளை நல்ல நேரத்தில் நீ உன்னுடைய புருஷனை வேண்டாமன்ட்டு விட்டுட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் பின்னாடியே வராங்க. என்ன, உன்னைத்தானே வேண்டாமன்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன், அப்புறமா எதுக்கு பின்னாடியே வர என்ற மாதிரி தாமரை கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் பாரு லோட்டஸ், நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் பிச்சைக்காரன் கிடையாது. நானும் பெரிய கோடீஸ்வரன். நீ என்னுடைய வாழ்க்கையிலேருந்து விட்டுட்டு நிரந்தரமாக போகணுமென்றதுக்காக தான் எதுவுமே இல்லாதவன் மாதிரி நடித்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னுடைய நடிப்பையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ என்ற மாதிரி சொல்லிட்டு தாமரை தன்ற பாட்டுக்கு வராங்க. அவங்க சிரிக்கிறாங்க. எதுக்காக இப்படி முடிவெடுத்தியோ தெரியாது. ஆனால் இப்போ பாரு, நடுத்தெருவில் தான் நீ நிற்க போகிற. யாருமே உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறதே கிடையாது என்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இங்கே ஈஸ்வரிக்கு ஒரே கவலை. என்னென்னு சொன்னால், எங்கள் சேது திரும்பவுமே மனசு மாறி தமிழை ஏற்றுக்கொண்டுடுவனோ தெரியாது என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி மனசு மாறதுக்கு இடையில சேதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பொண்ணு இந்த இடத்துல இருக்கிறாங்க. வேறு யார்? ஐஸ்வர்யா தான் என்ற மாதிரி தன்னுடைய பொண்ணோட பேசிக்கொள்கிறாங்க. அம்மா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் சரி வராது. இதை பற்றி நீ சேதுவோடையும் கதைக்கணும், அதே மாதிரி அவங்கள்ட அம்மா அப்பாவோடையும் பேசணும். அதை விட்டுட்டு நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவங்க ஒரு கட்சியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரடி, நான் இந்த வீட்டில் இருக்க மட்டும் அதெல்லாம் நடக்காது என்ற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா, இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் சரி வராது. நீங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சேதுவோட அப்பாவோடையே பேசலாம் ஏன்ட்டு, மாமா உங்களோட ஒரு விஷயம் பேசணும், நீங்கள் கேட்பீங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது என்னம்மா பேசணும்? நான் இந்த வீட்டில் தானே உட்காந்துருக்கிறேன். இதுக்கு முன்னாடி தான் நான் ஏதாவது வேலையண்டு போயிடுவேன். இப்போ அப்படி இல்லையே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களோட வீட்டில் ஒரு சில பேர் வராங்க. என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், சேது எங்களோட கட்சியில் சேர்ந்து கொள்ளுவாங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு மேலே மக்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. அதனால் அவங்க எங்களோட கட்சியில் வருவாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ அரசியலை விட்டு விலகிட்டேன். ஆனால் இந்த அரசியலில் இப்போ இருக்கிறது சேது தான். சேதுட்டே நீங்கள் கேளுங்க என்று சொல்லும்போது சேது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் ஒரு எம்எல்ஏ, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நான் முடிவெடுப்பேன். நீங்கள் அப்புறமா வாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா சேது, எதுக்கு அப்புறமா வர சொல்கிற? இங்கே பாரு, நீ ஒரு எம்எல்ஏன்னு சொன்னால் ஒரு முடிவை சரியாக எடுக்கணும். அதுக்கப்புறமா பார்க்கலாம், பேந்து பார்க்கலாம், என்ன செய்கிறது என்ற மாதிரியெல்லாம் பதில் இருக்கக்கூடாது. சரியான தெளிவான ஒரு முடிவை சொல்லு அவங்களுக்கு. அவங்கள எதுக்கு நீ அலக்களிக்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா, அதுவுமே சரியான விஷயந்தான் என்றிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சேது, இல்லை நான் எல்லாம் உங்களோட கட்சியில் வரமாட்டேன். எனக்கு சுயேட்சையாக அப்பா ஒரு கட்சி அமைச்சு தந்திருக்கிறாங்க.
நான் ஆரம்பத்தில் பயந்துட்டே தான் வந்து ஓட்டு கேட்டேன். ஆனால் மக்கள் எல்லாரும் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை விட்டுட்டு நான் நினைக்கல. இந்த கட்சியில் இருந்துட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமா திரும்பவுமே ஈஸ்வரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சேது வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கப்பா, நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. சேது இங்கே நில்லு, உன்னோடையுமே ஒரு சில விஷயம் பேசணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னண்டி என்ன பேச போகிறீங்க? நான் அப்புறமா வாரனே, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்ச நாளாகவே நான் இந்த வேலையுமே பார்க்கல என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. என்ன இந்த சேது இந்த பிரச்சனையை பற்றி கேட்காமலே போகிறானே, அவனை பற்றி தான் நீ பேச போகிறேன், அவனே இல்லாட்டி எப்படி என்ற மாதிரி வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க ராஜாங்கத்துக்கு. அப்புறமா மாமா நான் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறீங்க போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நான் பிஸியாக இருக்கிறேன்னா? இங்கே பாரு, அவனுக்கு தான் நேரம் இல்லைன்னு போகிறான், நான் வடிவாக கதையை கேட்பேன், நீ சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை சேது பாவம் இல்லையா, இப்படி எம்எல்ஏயாக இருக்கிறான்றதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுட முடியாது இல்லையா, அவனுக்குண்டு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அவன் வந்து கட்சி ஆரம்பித்ததுல இருந்து அவன் ஹாப்பியாக இருக்கிறான்னு நினச்சிட்டு அப்படியே நாங்கள் விடக்கூடாது, அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தருவணும். தெரியாதனமா அவன் அந்த தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அதுக்காக அப்படியே விட முடியுமா? அப்படியே விடுறது நல்ல காரியமா? அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலையுமே இருக்குதான். ஆனால் அது எப்போதைக்கு சரி வராது. சூட்டோட சூடாக அடுத்த கல்யாணத்தை பண்ணணுமென்று நினைக்கக்கூடாது. அந்த பொண்ணு என்ன நினச்சிட்ருக்குதோ தெரியலை. ஒருவேளை மனசு மாறி இல்லை நான் சேதுவோடு சேர்ந்து வாழ போகிறேன் என்ற மாதிரி வந்து வந்தாலும் பரவாதானே, அதுக்கும் நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னமாம்மா சொல்கிறீங்க? அந்த பொண்ணை திரும்ப இந்த வீட்டில் கொண்டு வரதா? அந்த பொண்ணு தானே இவ்வளவு திமிராக பேசிச்சுது, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்க போகிறேன், நான் வீட்டிலேயே உட்காந்துருக்க மாட்டேன்னு சொல்லித்தான் படிக்க போச்சுது. சரி என்று சொல்லி சேது அவளை டாக்டருக்கு படிக்க வச்சான். திரும்ப இதுக்கு வந்து அரசியலுக்கு வந்துச்சுது. டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டுதா இல்லையே அந்த படிப்பை குறையிலே நிறுத்திட்டு வருகுது என்று சொன்னால் எதுக்காக வருது? சேதுவை வந்து பழி வாங்குறதுக்காகத்தான் வருது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த வீட்டில் கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? சரி, அதுதான் வேண்டாம். இப்போ சேது தானே ஜெயிச்சிட்டான், அதுக்கப்புறமாவது பேசாமல் இருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறமா பெரிய ஒரு போஸ்டரெல்லாம் அடித்து ஒட்டி அவமானப்படுத்துது. இப்படிப்பட்ட பொண்ணை நீங்கள் பார்த்து இறக்கப்படுறது நியாயமா என்ன? அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, எதுக்கு நீங்கள் இறக்கப்படுறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை என்னமோ கோவத்தில் பண்ணிட்டாங்க, இவனுமே கோவத்தில் முடிவெடுக்கிறான், என்னால் எல்லாமே அவனோட முடிவு தானேம்மா, நான் இதில் பேசுகிறக்கு என்ன இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவன்கிட்ட நான் கேட்டுட்டேனே, அவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலான்ட்டு தானே இருக்கிறான், அதை உங்கள்கிட்டையுமே வந்து சொல்லிட்டானே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அவன் சொன்னது? எல்லாரும் முன்னாடியும் தானே சொன்னான். இங்கே பாருங்க மாமா, ஐஸ்வர்யா இருக்கிறா, ஐஸ்வர்யா ரொம்ப நல்ல தங்கமான பொண்ணு, சேதுவை ரொம்ப நல்லா பார்த்துக்கொள்ளுவா. நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ தெரியாது, ஐஸ்வர்யா சேதுவோட பிரச்சாரத்தில் எல்லாம் எத்தனையோ பேர்ட்ட காலில் விழுந்தெல்லாம் தன்னுடைய மாமாக்கு ஓட் போடுங்கன்றெல்லாம் கேட்டிருக்கிறான். அந்த காட்சியை எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு பாசமாக இந்த பொண்ணு பாரு, அவனை கல்யாணம் பண்ணவா எதிர்கட்சியில் நின்று அவனுக்கு எதிராக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கிறா. ஆனால் அவனை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற பொண்ணு அவனுக்காக எவ்வளவு பாடுபடுது என்று நான் நினச்சேன். இப்போ அதுக்கான நேரம் கூடி வந்துட்டது போல இருக்குது, அதனால் அவளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நல்ல விஷயந்தான், ஆனால் சேதுவை கேட்கணும் என்று சொல்லும்போது சேதுவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சேதுக்கு பாதி மனசில் தமிழ் தான் இருக்கிறாங்க. என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது சரியா என்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த மீதமான பாதி மனசையும் அவங்க மாத்திர மாதிரி தான் வந்து ஈஸ்வரியோட பேச்சு இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்ச தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவ்வளோ நாளும் எனக்கு சேது தேவையில்லை, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், என்னுடைய தலை மூடி கூட அந்த வீட்டுக்கு வராது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் வந்து சேது பேசும்போது எதுக்கு என்னோட வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுதான் நான் வேண்டாம்னு விட்டுட்டேனே, இப்படித்தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட அப்பாட்ட போய் கேட்குறாங்க, அப்பா நீங்கள் எனக்காக நியாயம் கேட்டு அந்த வீட்டுக்கு போனீங்க, நான் சொல்லி நீங்கள் போகலை தான், ஆனால் அந்த வீட்டுக்கு போனீங்க, போன இடத்துல என்ன நடந்துச்சுது? உங்களை வெளியில் போக சொல்லி திரத்தி அனுப்பினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க என்னை டிவோர்ஸ் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருக்கிறாங்க. அது விளங்காமல் நாங்கள் என்ன நினச்சிக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் வந்து பயந்துட்டே அந்த வீட்டில் இருந்திருக்கிறோம். இப்போ தானே எனக்கு தெரியுது அவங்க வேறொரு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம்.
நாங்கள் இதை விடக்கூடாது. நான் கண்டிப்பாக இதை பற்றி லக்ஷ்மி அம்மாட்ட சொல்லுவேன். எங்களோட கட்சியில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு, எங்களோட குடும்பத்தையும் கூட்டிட்டு, அவங்கள்ட வீட்டுக்கு முன்னால் நின்று நாங்கள் போராட்டம் பண்ணணும். இந்த மாதிரி கல்யாணம் பண்ண ஒய்ஃப் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இவங்க வந்து சட்டப்படி டிவோர்ஸ் எடுத்துட்டாங்களா என்ற மாதிரி வந்து கேட்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சட்டப்படி டிவோர்ஸ் எடுக்கிறது நான் உங்களுக்கு பெரிய வேலையா? வேண்டாமன்ட்டு தானே நீ வந்த, இப்போ நான் வேறொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறேன், அதில் என்ன இருக்குது என்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. டிவோர்ஸை தந்துட்டு போவாங்க. அதில் என்ன இருக்குது என்ற மாதிரி வந்து அவங்கள்ட்ட அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, இதை விடுறதா இல்லை, நான் போய் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்க போகிறேன் என்ற மாதிரி வந்து தமிழ் தன்னோட முடிவை மாற்றி அவங்க வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க. இவ்வளவு நாளும் எனக்கு வேண்டாமண்டு இருந்தவங்க இப்போ அவங்க செய்து வேணும் என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஆனால் இவங்களை ஏற்கிற நிலையில் அங்கே சேது இல்லைன்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யாவோ சேதுக்கு முன்னாடியே வந்து நின்று எனக்கு சேது மாமாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து தாமரையோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இருந்த உன்னுடைய வாழ்க்கையையும் இந்த சேதுவை நம்பி அறுத்து விட்டுட்டேன். இப்போ சேது உன்னை கல்யாணம் பண்ணாமல் அந்த அவங்க ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணுவாங்களா இருந்தால், அல்லது போனால் அந்த தமிழோட திரும்ப சேர்ந்து வாழவனா இருந்தால் நான் விடவே மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடக்குமா இருந்தால் நான் வந்து விட மாட்டேன். அந்த சேது உன்னை கல்யாணம் பண்ணாட்டிக்கு இப்படியே தான் இருக்கணும். அது வரைக்கும் நான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக பெரிய நாடகம் ஆடிட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து தமிழ் எனக்கான நியாயத்தை நான் அந்த வீட்டை போய் கேட்கணுமென்று நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அதாவது வந்து தாமரையோட அம்மா வந்து சேது வேறு ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணவே கூடாது, அப்படியே இருக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் தன்னோட பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணுமென்று நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் 3 பேரும் நினைக்கிறதுல யார் நினைக்கிறது நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ் நினைக்கிறது நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.